இந்த கதையில வந்து பித்தாகரஸ் அப்படின்னு ஒரு தாத்தா இருப்பாரு. ஓகே மேம். சரி. இவங்க வந்து ஒரு தியரம் கண்டுபிடிச்சிருப்பாங்க. அந்த தியரம் வந்து இந்த ரைட் ஆங்கிள் பித்தகோரியன் தியரம். அந்த தியரம் நிறைய சம் செய்யறதுக்குரிய கான்செப்ட வந்து கொடுக்கும். ஓகே மேம். இது வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்ல தான் அந்த தியரம் இருக்கும். இப்ப வந்து இந்த தாத்தா என்ன சொல்றாங்கன்னா, இப்படி ஒரு ரைட் ஆங்கிள் தெரியுதா? எஸ் மேம். சரி. இந்த தாத்தா வந்து இந்த ரைட் ஆங்கிள் சரி இந்த இடத்துல என்ன இருக்கும்னா 90 டிகிரி இருக்கும். படம் வரைகிறேன் எனக்கு பாருங்க. இந்த 90 டிகிரிக்கு எதிர்த்தாப்புல இருக்கிறதுக்கு பேர் என்னன்னா ஹைபார்டெனிஸ். இப்ப வந்து இங்க ஒரு தீட்டா மேக் ஆச்சுன்னா, இங்க தீட்டா வந்துச்சுன்னா இது பேர் தீட்டா. இப்படி போட்டு 0 போட்டு இப்படி ஒரு கோடு போட்டா தீட்டா. சரியா? எஸ் மேம். இருங்க, ஒரு ஆளை வந்து ரன் பண்ணிட்டு வரேன். எழுதணுமா? ஆமா, எழுதணும், கண்டிப்பா எழுதணும். நீங்க வந்து இப்ப பாருங்க, இது எழுதணும். இந்த தீட்டாக்கு எதிர்த்தாப்புல யார் இருக்காங்களோ அவங்க பேர் வந்து ஆப்போசிட் சைடு. என்ன சைடு? ஆப்போசிட் சைடு. சரியா? எஸ் மேம். இந்த ஆப்போசிட் சைடு, அதாவது நம்ம வீட்டுக்கு எதிர்த்த வீடு மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும். இந்த ஆப்போசிட், இந்த தீட்டாக்கு எதிர்த்தாப்புல இருக்குது ஆப்போசிட் சைடு. மிச்சம் இருக்கிறது பேர் என்னன்னா அட்ஜசன்ட் சைடு. அட்ஜசன்ட் சைடு. இந்த தாத்தா வந்து 6 பேரங்களை வளர்ப்பாரு. 6 அவருக்கு வந்து கிராண்ட்சன் இருக்காங்க. எத்தனை பேரன்கள்? 6 பேர் இருப்பாங்க. இந்த 6 அண்ணன் தம்பிகளும் அந்த தாத்தாக்கு வந்து பேரங்க. இந்த தாத்தா வந்து அந்த பேரன்களுக்கு பேர் வைப்பாரு. ஒவ்வொரு, இது சும்மா கதை தான் என்ன, நான் வந்து உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக கதை சொல்றேன். உண்மையாவே தாத்தா வந்து பேரங்க எல்லாம் வளர்த்தாரான்னா இல்ல. ஓகேவா? சரி, ஓகே. அவர் வந்து தாத்தா வந்து ஃபர்ஸ்ட் பேரனுக்கு பேர் வச்சிருப்பாரு சைனுன்னு சொல்லிட்டு. சைன் தீட்டா. சொல்லுங்க. சைன் தீட்டா. தீட்டா. அந்த காஸ் தீட்டா. காஸ் தீட்டா. செகண்ட் பேரனோட பேர் காஸ் தீட்டா. காஸ் தீட்டா. அடுத்து tan தீட்டா. tan தீட்டா. அடுத்து இன்னும் ஒரு 3 பேரனோட பேர் சொல்றேன். கொசிகன் தீட்டா. அப்புறம் சீக்கன் தீட்டா. அப்புறம் காட் தீட்டா. சரியா? இவங்க எல்லாரும் 6 அண்ணன் தம்பி இருப்பாங்க. இவங்க எல்லாரும் இருங்க, ஒரு இந்த 6 அண்ணன் தம்பியும் சைன் தீட்டா, காஸ் தீட்டா, tan தீட்டா, கொசிகன் தீட்டா, சீக்கன் தீட்டா, காட் தீட்டா. இந்த 6 அண்ணன் தம்பியோட டெஃபினிஷன் பார்க்கணும். இந்த டெஃபினிஷன் வந்து இந்த தாத்தா கண்டுபிடிச்சாரு பாருங்க, இந்த பித்தாகரஸ் தேரம். அந்த பித்தாகரஸ் தேற்றத்துல இருந்து தான் வரும். பித்தாகரஸ் தேற்றம் என்னன்னா, இப்ப இது ஒரு நிமிஷம். பித்தாகரஸ் தேரம் வந்து இப்ப இது A, இது B, இது C அப்படின்னா இந்த AB ஸ்கொயர், அதாவது ஹைபார்டெனிஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆப்போசிட் சைடு. ஆமா, AC எப்படின்னாலும் சொல்லலாம். பிளஸ் CB அல்லது BC ஸ்கொயர்.
இதுதான் நமக்கு வந்து அதோட ஃபார்முலா. 90 டிகிரிக்கு எதிர்த்தாப்புல இருக்கிற பக்கமோ அல்லது பெருசா இருக்கிற பக்கமோ தான் ஹைபாட்டெனிஸ். தீட்டாக்கு எதிர்த்தாப்புல இருக்கிறது ஆப்போசிட். இந்த ரெண்டையும் தவிர இருக்கிறது பேர் அட்ஜசன். இப்ப இந்த சைன் தீட்டா, காஸ் தீட்டா, டேன் தீட்டா, கொசிகன் தீட்டா, சீக்கன் தீட்டா, காட் தீட்டா, இந்த 6 அண்ணன் தம்பி இருப்பாங்க. இவங்களுக்கெல்லாம் இப்போ வந்து நம்ம வந்து டெஃபினேஷன் எழுத போறோம். எழுதிக்கங்க சரியா? இத வந்து நம்ம வந்து கிட்டத்தட்ட 9th ஸ்டாண்டர்ட்ல தான் இத படிப்போம். இப்ப இங்க இருக்கிறவங்க எல்லாமே 9th ஸ்டாண்டர்ட் கிடையாது. 6th 7th 4th அவங்க தான் இருக்காங்க. ஓகேவா? இப்ப இந்த இத நம்ம நல்லா புரிஞ்சுக்கிட்டோம்னா ஈஸியா இன் ஃபியூச்சர்ல ட்ரிக்னாமெட்ரி அப்படின்னு ஒரு சாப்டர், ட்ரைகான், ட்ரைக்கனோ மேட்ரி, ட்ரிகனோமெட்ரிக், இந்த ட்ரிக்னோமெட்ரிக் ஃபங்க்ஷன் அப்படின்றதா இவங்க எல்லாரும். இந்த ட்ரிக்னோ அப்படின்னா ட்ரை, கோன் அப்படின்னா கோணம். 3 கோணங்கள் உள்ள ஒரு முக்கோணத்தை பேஸ் பண்ணி சொல்லும். இது ஏ, இது பி, இது சி. எதெல்லாம் கேப்ஸ் லாக்கோ அதெல்லாம் வந்து ஆங்கிள். ஏக்கு எத்தாப்புல இருக்கிற சைடு ஸ்மால் ஏ, பிக்கு எத்தாப்புல இருக்கிறது ஸ்மால் பி, சிக்கு எத்தாப்புல இருக்கிறது ஸ்மால் சி. இவங்கெல்லாம் சைடு, இவங்கெல்லாம் பக்கம், இவங்கெல்லாம் கோணம். சைடு இவங்கெல்லாம் ஆங்கிள். சரியா? ஏபிசி எல்லாம் என்னப்பா? ஆங்கிள். ஏபிசி, ஏபிசி எல்லாம் என்னது? சைடு, சைடு. சைடு. இப்ப சைன் தீட்டா இருக்குல்ல, அது என்னன்னா எதிர்பக்கம் பை கர்ணம். அதாவது இந்த எதிர்பக்கம்ன்றது ஆப்போசிட் சைடு, ஆப்போ பை ஹைபாட்டெனிஸ். நல்லா கவனிச்சு வரணும் சரியா? அப்பதான் எனக்கு புரியும் நல்லா. ஈஸியானது இது. இது ரொம்ப ரொம்ப ஈஸியானது. ஏன்னா புரிஞ்சிச்சுன்னா தம்ஸ் அப் தாங்க. ஓகே, ரொம்ப ரொம்ப ஈஸியானது தான் இது. சரி, கொஞ்சம் கொஞ்சமா தெரியும். அஃப்ரீன் தெரியுதா? மஹ்பூப் தெரியுதா? சரி, தெரியுது. ஓகே. காஸ் தீட்டானா adjacent side by hypotenuse. மேம் கொஞ்சம் உங்க வீடியோ மட்டும் கொஞ்சம் லெஃப்ட் சைடுல திருப்புறீங்களா மேம்? இப்ப ஓகே மேம். சரி, இப்ப பாருங்க. ஆப்போசிட் பை ஹைபாட்டெனிஸ், adjacent பை ஹைபாட்டெனிஸ் இது. ஆனா இந்த tan தீட்டா இருக்குல்ல, இது என்னதுன்னா sin தீட்டா பை காஸ் தீட்டா. அதனால இது பை இதுன்னு வரும். இது பை இதுன்னா நம்ம எழுதி பார்ப்போம். sin தீட்டா ஆப்போசிட் பை ஹைபாட்டெனிஸ். சரியா? பை காஸ் தீட்டா. காஸ் தீட்டா என்னப்பா சொன்னேன்? adjacent பை ஹைபாட்டெனிஸ். சரியா? ஸோ ஆப்போசிட் பை ஹைபாட்டெனிஸ் இன்ட்டு ஹைபாட்டெனிஸ் இன்ட்டு ஹைபாட்டெனிஸ் பை adjacent. சரியா? இப்ப நம்ம பித்தகரஸ் தேரத்துல நமக்கு வந்து இருக்கக்கூடிய ஹைபாட்டெனிஸ் ஆப்போசிட் அட்ஜசனை வச்சு இங்க 6 அண்ணன் தம்பி சொல்லியிருக்கோம். சைன் தீட்டா, காஸ் தீட்டா, டேன் தீட்டா, கொசிகன் தீட்டா, சீக்கன் தீட்டா, காட் தீட்டா. சரியா? எஸ் மேம். ஓகே. இப்ப இந்த 6 அண்ணன் தம்பில 2 பேருக்கு ஃபார்முலா சொல்லியிருக்கோம். சைன் தீட்டா வந்து ஆப்போசிட் பை ஹைபாட்டெனிஸ், காஸ் தீட்டா வந்து அட்ஜசன் பை ஹைபாட்டெனிஸ். இப்ப டேன் தீட்டான்றது சைன் தீட்டா பை காஸ் தீட்டா. அதை தான் நான் இங்க செய்து காட்டுறேன். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நான் கூட ஃப்ராக்ஷன் வர்றப்ப என்ன சொன்னேன்? இங்கிட்ட ஒரு நம்பர் இருந்து இப்படி ஒரு நம்பர் வந்து டிவைடு இருந்து இப்படி ஒரு நம்பர் இருந்துச்சுன்னா நான் என்ன சொன்னேன்? ஃபர்ஸ்ட் இதை அப்படியே வச்சுக்கிட்டு
இந்த செகண்ட் அப்புறம் டிவைசிபிள மல்டிப்ளையா மாத்திட்டு அப்புறம் 2/5 ரெசிப்ரோக்கலா மாத்தணும் மேம். ஆமா மாத்தணும். அததான் இப்ப அட்ஜசன்ட் பை ஹைபாட்டினிஸா ஹைபாட்டினிஸ் பை அட்ஜசன்ட் மாத்திருக்கோம். அப்ப இந்த ஆப்போசிட் பை ஹைபாட்டனிஸ் இன்ட்டு ஹைபாட்டனிஸ் பை அட்ஜசன்ட்னு நம்ம மாத்திட்டா இவ ரெண்டு என்ன ஆயிரும்? சேமா இருக்கனால கேன்சல் ஆயிரும். கேன்சல் ஆயிரும். சோ நமக்கு ஆப்போசிட் பை அட்ஜசன்ட்னு வந்துரும். Adjacent. யாருக்கு வரும்? tan தீட்டாக்கு வரும். tan theta. அவங்களோட ஃபார்முலாவை எழுதிடணும் இங்க. ஆப்போசிட் பை adjacent. ஆப்போசிட் பை adjacent. இப்ப நான் சொல்றதெல்லாம் கவனிக்கணும். இப்ப சொல்றதெல்லாம் கவனிக்கணும். இப்ப இந்த கொசிக்கன் தீட்டா இருக்குல்ல, இது வந்து 1/sin தீட்டா. இந்த இந்த அண்ணே இந்த தம்பி இந்த ரெண்டு பேரும் அவ்வளவு திக்கா இருப்பாங்க. அம்மா வந்து எது கொடுத்தாலும் இவனுக்கு அம்மா எது கொடுத்தாலும் கொடுத்துருவாங்க. எப்ப வரைக்கும்னா அவங்களுக்கு கல்யாணம் ஆற வரைக்கும். அப்புறம் அவங்க தனித்தனியா பிரிஞ்சு போகும்போது இந்த அண்ணன் தம்பி எல்லாம் என்ன ஆயிடுவாங்கன்னா, அண்ணன் தம்பியா இருந்தவங்க எல்லாம் பங்காளியா மாறிடுவாங்க. பங்காளின்றது கொஞ்சம் கோவக்காரவங்களா யாரும் அண்ணன் தம்பி தான். ஓகேவா? பங்காளின்ற வேர்டு கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு தெரியல. சரி, இந்த பங்காளியா மாறுறனால கேள்விப்பட்டிருக்கீங்களா? சரி, அப்படி மாறுறனால இவங்களோட தாட்டை ஃபுல்லா இவங்க ரிவர்ஸ்லயே பண்ணுவாங்க, ரெசிப்ரோக்கல்லே பண்ணுவாங்க. இவங்க என்னப்பா ஆப்போசிட் பை ஹைபாட்டனிஸ். அப்ப இவங்க எப்படி இருப்பாங்க? Hypotenuse by opposite. ஆமா, இவங்க அப்படியே ரிவர்ஸா இருப்பாங்க. இப்ப இவங்க வந்து ஏதாவது இட்லி வேணும்னு சொன்னா இவங்க வேணான்னு சொல்லுவாங்க. இவங்க வேணும்னு சொன்னா இவங்க வேணான்னு சொல்லுவாங்க. வேணாம்னு சொல்லுவாங்க. அப்படியே மாத்தி மாத்தி குழப்பம்தான் வரும். இதே மாதிரி இந்த சீக்கன் தீட்டா இருக்கான் பாரு, இவனும் இந்த காஸ் தீட்டாவும் அப்படியே நகமும் சத மாதிரி. இவனுக்கு ஏதாவது அப்பா வாங்கிட்டு வந்தாருன்னா உடனே இவனுக்கு கொடுக்காம திங்கவே மாட்டான். அந்த அளவு திக்னஸா இருந்தவங்க. இவங்களும் கல்யாணம் ஆனவனா தனி குடும்பம் எல்லாம் போறப்ப இவங்களும் பங்காளி ஆயிடுவாங்க. அப்படி பங்காளி ஆறனால இவங்களும் ரிவர்ஸ் ஆயிடுவாங்கடா தம்பி. 1/cos தீட்டாவுக்கு ரிவர்ஸ் ஆயிடுவாங்க. நான் சொல்றது புரிஞ்சிச்சா? Yes, ma'am. அப்ப இவங்களோட ஃபார்முலா எப்படிப்பா மாறுது? இவங்களோட ஃபார்முலா எப்படிப்பா மாறுது? Ma'am, hypotheta by adjust theta. சரி, அட்ஜஸ்ட். அப்ப வந்து ஹைபாட்டனிஸ் பை அட்ஜசன்ட் சைடு அப்படின்னு மாறிடும். ஓகேவா? இப்படி மாறிடும். அடுத்து இந்த காட் தீட்டாவும் இந்த tan தீட்டாவும் அவ்வளோ திக்கா இருப்பாங்க. எப்ப அஃப்ரீன் புரியுதா? கொஞ்சம் 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 கொஞ்சம். tan தீட்டாவும் காட் தீட்டாவும் அவ்வளோ திக்கா இருப்பாங்களாம். அவ்வளோ இந்த அண்ணனும் விடாம சாப்பிடுறதுக்கு எதுனாலும் இவங்க கொடுப்பாங்க. இவங்க ட்ரெஸ் அவங்க போட்டுக்குவாங்க. இவங்க எங்க போறாங்களோ அவங்க இங்க போவாங்க. அப்படி போவாங்களாம். அப்புறம் வந்து இவங்க ரெண்டு கல்யாணம் ஆன பிறகு இவங்க ரெண்டு தனி குடித்தனம் போயிருவாங்க. இவங்க அவங்க ஒய்ஃபோட போயிருவாங்க, இவங்க அவங்க ஒய்ஃபோட போயிருவாங்க. அப்ப இந்த tan என்ன ஆயிடும்னா அப்படியே ரிவர்ஸா 1/, ரெசிப்ரோக்கல்னு மாறிடும். சோ காட் தீட்டா என்ன ஆயிடும்? 1/tan தீட்டாவா மாறிடும். ரெசிப்ரோக்கலா மாறிடும். 1/tan தீட்டாவா. அப்ப இது என்னவா மாறும்? Ma'am, adjacent side by opposite side. அட்ஜசன்ட் பை ஆப்போசிட்னு மாறும். இந்த ஃபார்முலா எப்படி மாறும்? காஸ் தீட்டா பை சைன் தீட்டா அப்படி மாறிடும். சரியாப்பா? Yes, ma'am. இது நீங்க காப்பி பண்ணிக்கங்க. நான் ஒரு நிமிஷம் அப்படியே நிற்க வைக்கிறேன். Copy பண்ணிட்டேன் ma'am. காப்பி பண்ணிட்டீங்களா? இப்ப இத பத்தி நான் கேக்குற டீட்டெயில் எல்லா டீட்டெயிலும் சொல்லணும். சரியா? Okay, ma'am. இப்ப நம்ம வந்து இதுக்கு வந்து தனியா வந்து ஃபார்முலாஸ் வந்து படிக்கணும். இப்ப நான் உங்களுக்கு கொஞ்சம் ஃபார்முலா காட்டுறேன் பாருங்களேன். இந்த ஃபார்முலாவெல்லாம் நம்ம வந்து ரொம்ப அழகா ரிமெம்பர் பண்ணிக்கணும். ட்ரிக்னாமெட்ரி அப்படின்றது வந்து ட்ரைக்னோ அப்படின்னு பேர். சரியா? நான் வந்து ஜிக்கு அப்புறம் ஓ போடல, ட்ரைகன் அப்படின்னு கூட சொல்லலாம். ட்ரைகனோ என்னன்னா 3 ஆங்கிளும் 3 சைடும் உள்ள ஒரு ட்ரையாங்கிள். அந்த ட்ரையாங்கிள் என்னெல்லாம் பேசணுமோ அதெல்லாம் பேசியிருக்காங்க. பித்தாகரஸ்ன்றது ஐயா தாத்தா. அவர் வந்து இந்த 6 அண்ணன் தம்பியும் வளர்ப்பாரு. 6 அண்ணன் தம்பி பேர் என்ன அப்படின்னா சைன் தீட்டா, காஸ் தீட்டா, tan தீட்டா, கொசிகன் தீட்டா, சீக்கன் தீட்டா, அப்புறம் காட் தீட்டா. Cot theta. இவங்க தான் அந்த 6 அண்ணன் தம்பியும். இவங்க 6 பேரும் என்ன சொன்னாலும் கேட்பாங்க. சரியா?
அதுக்கப்புறமா இவங்க கொஞ்ச நாள் வளர்ந்த பிறகு உங்களுக்கு வந்து கல்யாணம் ஆயிரும். கல்யாணம் ஆன பிறகு சைனோட ரிவர்ஸ் யாரு, ரெசிப்ரோக்கல் யாரு? மேம் காசகன் தீட்டா. இல்ல, கொசிகன் தீட்டா. சைன் தீட்டாக்கு ரிவர்ஸ் ரெசிப்ரோக்கல் யாரு? கொசிகன் தீட்டா. கொசிகன் தீட்டான்னு வாசிக்கணும். நான் உங்களுக்கு இப்ப எழுதி எல்லாம் காட்டுறேன். அடுத்து காஸ் தீட்டாவோட ரெசிப்ரோக்கல் யாரு? அந்த அண்ணன் தம்பியோட ரெசிப்ரோக்கல் யாரு? மேம் செகண்ட் தீட்டா. சீக்கன் தீட்டா. என்ன தீட்டா? சீக்கன் தீட்டா. சீக்கன் தீட்டா. டேன் தீட்டாவோட ரெசிப்ரோக்கல் யாரு? காட் தீட்டா. காட் தீட்டா. மற்றவங்களும் கொஞ்சம் சொல்லுங்க. மைக் ஆன் பண்ணி டக்குன்னு சொல்லிட்டு ஆஃப் பண்ணிடுங்க. ஓகேவாமா? ஓகே. இப்போ இந்த சைன் தீட்டா இருக்குல்ல, இந்த சைன் தீட்டா, கொசிகன் தீட்டா, காஸ் தீட்டா, சீக்கன் தீட்டா, டேன் தீட்டா, காட் தீட்டா, இதுல வந்து ஒரு 2 ஃபங்க்ஷன் பத்தி சொல்லணும். அவங்க யாரு அப்படின்னு சொன்னா, அவங்க வந்து ஒண்ணு வந்து கோ ஃபங்க்ஷன், ஒண்ணு வந்து என்னப்பா? கோஃபங்க்ஷன். கோ ஃபங்க்ஷன். இன்னொன்னு என்னன்னா ரெசிப்ரோக்கல் ஃபங்க்ஷன். இன்னொன்னு என்னன்னா ரெசிப்ரோக்கல் ஃபங்க்ஷன். ரெசிப்ரோக்கல் ஃபங்க்ஷன். இப்போ ஃபங்க்ஷன்னு பார்த்தோம்னா நிறைய டைப்ஸில் வந்து நமக்கு வந்து ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. இப்போ நம்மளே வந்து ஊரில் வந்து ஃபங்க்ஷன், நம்ம வந்து சின்ன பிள்ளையில நமக்கு பேர் வைக்கிற விழா வச்சுருப்பாங்க, நமக்கு காது குத்து விழா வச்சுருப்பாங்க, அதுக்கப்புறமா அம்மாவுக்கு வந்து சடங்கு வச்சுருப்பாங்க, கல்யாணம் வச்சுருப்பாங்க, நிச்சயதார்த்தம் வச்சுருப்பாங்க. ஆமாவா? நிறைய ஃபங்க்ஷன் இருக்குல்ல. அது மாதிரி இந்த ஃபங்க்ஷன் படிக்கிறப்பையும் நிறைய டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் ரொம்ப இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 20 கிட்ட கூட இருக்கும். ஓகேவா? இந்த 11th ஃபர்ஸ்ட் வால்யூம் புக்கு தான் இது. இதுல வந்து நிறைய இருக்கு. நீங்க இப்ப படிச்சுக்கிட்டு இருக்கிறதும் 11th சம்பந்தமா இருக்கும். 9thலயும் இதே ப்ரொசீஜர் இருக்குது. அது போக இது 10thல வந்து ரொம்ப வெரி எஃபெக்டிவான ஒரு சாப்டரா வந்து இருக்குது. ஓகேவா? இப்ப நம்ம அப்ப இந்த இதை வந்து நம்ம வந்து ரொம்ப அழகா படிக்கணும். இப்ப கோ ஃபங்க்ஷன் சொன்னனால நான் வந்து இப்ப கோவா சொல்ல போறேன். நீங்க சொல்லுங்களேன். நம்ம படிக்கிறது வந்து ஒரு பையங்க மட்டும் படிச்சாங்கன்னா அது பாய்ஸ் ஸ்கூலு, கேர்ள்ஸ் மட்டும் படிச்சாங்கன்னா என்ன ஸ்கூலு? கேர்ள்ஸ் ஸ்கூல். 2 பேரும் கலந்து படிச்சாங்கன்னா என்ன ஸ்கூல் தெரியுமா? கோஎட். சொல்லுவோம்ல, கோ எஜுகேஷன் அப்படின்னா ஆம்பளை பிள்ளையும் படிக்கும், பொம்பளை பிள்ளையும் படிக்கும்னு அர்த்தம். இப்ப கோ ஃபங்க்ஷன் இருக்கு பாத்தீங்களா? இந்த கோ ஃபங்க்ஷனை நீங்க இப்ப நான் சொல்றத கவனிக்கணும். உங்களுக்கு ஏதாவது புரியலைன்னா என்கிட்ட கேட்கலாம். சரியா? அன்மியூட் பண்ணிட்டு மேம் எனக்கு இந்த இடம் கொஞ்சம் சொல்லுங்க மேம். இப்ப ஆஃப்ரின் வந்து சொன்னா கொஞ்சம் புரியுது மேம். இது கொஞ்ச நாள் அப்படி இருக்கும். இப்ப நான் கதை மாதிரி தானே சொல்றேன், அதனால அந்த கதை உங்களுக்கு நல்லா புரியும். சரியா? இப்ப கோ ஃபங்க்ஷன் சொன்னனால இப்ப நான் எழுதி போடுறேன் பாருங்களேன். சைன் சைன் அப்படின்னு இருக்குது. சைன் அப்படின்றது இதனுடைய கோ ஃபங்க்ஷன் என்னன்னா கோசைன். என்ன சைன்? கோசைன். இந்த கோசைனுக்கு பேரு தான் தங்கம் காசுன்னு நான் சொல்றேன். புரிஞ்சுச்சா? எஸ் மேம். இந்த சைனுக்கு பேரு தான் நான் இங்க சைனுன்னு இங்க எழுதுறேன். ஆனா ஈ போடாம எழுதுறேன். சரியாப்பா? சரி, புரியலன்னா கேட்டுருங்க. அடுத்து வந்து இது காசு அதாவது கோசைன். கோசைனோட கோஃபங்க்ஷன் யாருன்னா சைனு. அப்ப 2 பக்கம் ஆரோ போடணும். இதுனா இது. புரிஞ்சுச்சா? எஸ் மேம். ஓகே. அடுத்து வந்து சீக்கண்ட். என்னப்பா அது? சீக்கண்ட். இப்ப சீக்கண்ட்னு இருக்குதுப்பா. அப்ப கோசீக்கண்ட். என்ன சீக்கண்ட்ப்பா? கோசீக்கண்ட். அப்ப இதனுடைய கோஃபங்க்ஷன் இதுப்பா. இப்ப இதனுடைய கோஃபங்க்ஷன் இதுப்பா. இப்ப கோசீக்கண்டோட கோஃபங்க்ஷன் வந்து இதுப்பா. சரியா? இப்ப நம்ம கோ அப்படின்னு இங்க இருக்கிறதுக்காக இதுக்குடைய கோஃபங்க்ஷன். ஆனா இது இல்லைன்னு நினைக்க கூடாது. இது 2க்குரியது கோஃபங்க்ஷன்ப்பா. இது கோசீக்கண்ட்ப்பா, இது சீக்கண்ட்ப்பா. அப்ப இதுக்கு தான்ப்பா நான் கோசீக்கண்ட் அப்படின்னு நான் எழுதுனேன். ஓகேவா? இப்ப இந்த 6 அண்ணன் தம்பி இப்ப நம்ம 6 அண்ணன் தம்பி முதலையே சொல்லிட்டோம். அதனுடைய டெஃபினேஷன்ஸ் எல்லாம் கொடுத்துட்டோம். அது எப்படிலாம் வந்துச்சுன்னு சொல்லிட்டோம். அவங்களுடைய ரெசிப்ரோக்கல்னா என்னன்னு சொல்லிட்டோம். இப்போ கோ ஃபங்க்ஷனும் அதே நேரத்துல ரெசிப்ரோக்கல் ஃபங்க்ஷனையும் கம்பேர் பண்ணி காட்டணுன்றதுக்காக பண்ணிட்டு இருக்கோம். ஓகேவா? இப்ப அடுத்து யாருப்பா?
டேன்ஜென்ட். இவங்க பேர் என்ன? டேன்ஜென்ட் Tangent. அப்படின்னு சொல்லணும். ஆனா டேன், ஆனா என்னது ஷார்ட் ஃபார்ம் டேன். Tan. இந்த டேனோடைய கோடேன்ஜென்ட், அதாவது காட் கோடேன்ஜென்ட். இந்த கோடேன்ஜென்டோட கோஃபங்க்ஷன் வந்து டேன்ஜென்ட். அப்ப அதுக்கு என்னப்பா நான் சொல்லியிருந்தேன்? காட். புரியுதாப்பா? Yes, ma'am. சரி, இப்ப நான் ஒன்னு சொல்றேன், நல்லா கவனமா கவனிங்க. இது ரெசிப்ரோக்கல் ஃபங்க்ஷன் வர்றப்ப கோஃபங்க்ஷன், இப்ப டேன்ஜென்ட்டுக்கு மட்டும்தான் கோஃபங்க்ஷனும் காட்டு, டேனுக்கு கோஃபங்க்ஷனும் காட்டு, ரெசிப்ரோக்கல் ஃபங்க்ஷனும் காட்டு. அதனாலதான் நம்ம வந்து 1/tan எழுதணும். ஆனா Okay, ma'am. ஆனா சைனுடைய கோஃபங்க்ஷன் என்ன? கோசைன். அப்ப கோசைன்னா என்னது? காசு. ஆனா ரெசிப்ரோக்கல் ஃபங்க்ஷன் என்னது? கொசீக்கன். இப்ப நான் உனக்கு ரெசிப்ரோக்கல் ஃபங்க்ஷன் எழுதி நான் உனக்கு ஒன்னா சொல்றேன். இதுல நீங்க வந்து தெரியாம கவலைப்பட்டுறாதீங்க. இங்க பாருங்க, இங்க எல்லாம் நிறைய ஃபார்முலா இருக்கு. இந்த ஃபார்முலாலாம் ரிமெம்பர் பண்ணும். கிட்டத்தட்ட ட்ரிக்னாமெட்ரின்னு பாக்குறப்ப ஒரு 300 ஃபார்முலா இருக்கும். அப்படின்னு பயப்படக்கூடாது. 300 ஃபார்முலா தான். ஆனா நம்ம வந்து படிக்க படிக்க அந்த ஃபார்முலாஸ் நிறைய தெரிஞ்சிடும், ஐடென்டிட்டிஸும் நிறைய தெரிஞ்சிடும், ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்ப நான் உங்களுக்கு ரெசிப்ரோக்கல் ஃபங்க்ஷன் சொல்றேன். சரி, ரெசிப்ரோக்கல் அப்படின்னா நம்ம படிச்சிருக்கோம், சரியா? இந்த பாருங்க, 1/2 ரெசிப்ரோக்கல் என்ன? 2/1. 2/1 நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். 3/2 3/4 ரெசிப்ரோக்கல் என்ன? 4/3. 4/3. இது எல்லாமே ரெசிப்ரோக்கல் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிச்சிருக்கோம். நம்ம ஆல்ரெடி வந்து நம்ம எதுல படிச்சோம்? ஃப்ராக்ஷன் படிக்கிறப்ப நிறைய ஃப்ராக்ஷன் படிக்கும்போது நல்லா படிச்சுட்டோம். இப்ப நம்ம ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன் படிக்கிறதுனால நம்ம ஒன்னொன்னா நம்ம படிக்கணும். இப்ப சைனுடைய ரெசிப்ரோக்கல், சைனின் தலைகீழி, அதாவது ரெசிப்ரோக்கல் யாருன்னு? கொசீக்கன். கொசீக்கன், சரியா? கொசீக்கன் கரெக்டா சொன்னீங்க. வந்தவங்கலாம் அட்டண்டன்ஸ் போடுங்க, சரியா? அட்டண்டன்ஸ் போட்டாதான் நான் எல்லாருக்கும் சர்டிஃபிகேட் கொடுக்கணும். ஃபைனலா 100 days 100 கான்செப்ட் முடிஞ்சோன்னே அப்போ உங்களுக்கு நான் ப்ரொவைட் பண்ணிடுவேன். அடுத்து இமெயில் அட்ரஸும் போட்டுருங்க, அதில் தான் நான் கொடுக்கணும். சரி, சைன் இன் ரெசிப்ரோக்கல் வந்து கொசீக்கன் தீட்டா. அடுத்து கொசீக்கன் இன் ரெசிப்ரோக்கல் என்னப்பா? சைன். இதை எப்படி நான் வந்து இண்டிகேட் பண்றேன்னா, நம்ம ஒரு ஃபார்முலா மாதிரி பண்ணணும். அப்ப சைன் தீட்டா ஈக்குவல் டு 1/கொசிகன் தீட்டா. சொல்லுங்க. sin theta is equal to 1/cosecant theta. அப்புறம் கொசிகன் தீட்டா ஈக்குவல் டு 1/sin theta. இவ்வளவுதான். ஆமா, இது எல்லாமே 10th வந்து உங்களுக்கு ஒரு சாப்டர்ல வரும். நிறைய பேர் இந்த வந்து டிஸ்லைக்கா யோசிப்பாங்க, பிடிக்கல என்னமோ மாதிரி இருக்குன்னு. ஆனா நமக்கு பஞ்ச பாண்டவர்கள் மாதிரி அண்ணன் தம்பி இங்க 6 பேர், 6 பேரனையும் பித்தாகரஸ் தாத்தா தான் வளர்க்குறாரு. அவர் வளர்த்து இந்த எல்லா ஃபார்முலாவும் அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறாரு. அப்பெல்லாம் வந்து குருகுலத்துக்கு போய் குருவோட கால்லாம் கழுவி விட்டு அவங்க வீட்டுல இருந்து படிப்பாங்க, அவங்களுக்கு சேவை செய்து. ஆனா இப்ப நம்ம பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு உடனே வீட்டுக்கு ஓடி வந்துடுறோம். அம்மா அப்பா குரு அவங்களையும் பாத்துக்கணும். ஆனா கற்றுக் கொடுக்குற ஆசிரியர் என்ன செய்யக்கூடாது? எப்பயுமே நம்ம மறக்கக்கூடாது. அவங்க சொல்ற விஷயங்களை அப்படியே தக்கன ஃபாலோ பண்ணிக்கணும். இப்ப அடுத்து இந்த லைன் முடிஞ்சிருச்சு, ஓகேவா? அடுத்த லைன் நான் சொல்ல போறேன். காஸ். இந்த காசின் ரெசிப்ரோக்கல், இந்த காசோட ரெசிப்ரோக்கல் ஆஃப் காஸ் இஸ் அப்படின்னு எழுதணும். ஆக்சுவலி தெரியாததுக்காக இப்படி எழுதி கொடுக்குறேன். காசோட ரெசிப்ரோக்கல் சீக்கன் தீட்டா. அப்ப கொசிக்கன் இல்ல, சீக்கன். சீக்கன் இன் ரெசிப்ரோக்கல் என்னப்பா? சீக்கனுக்கு காஸ் தீட்டா தான். இவங்க 2 பேரு தான். எப்படி நான் எழுதி காட்டணும்? நான் தான் இப்படி காட்டணும். காஸ் தீட்டா இம்ப்ளைஸ் இப்படி எழுதி காட்டணும். இவங்களுக்கு இவங்க ரெசிப்ரோக்கல், இவங்களுக்கு இவங்க ரெசிப்ரோக்கல். இப்ப ஃபார்முலா நீங்க தான் சொல்லணும். சொல்லுங்கப்பா ஃபார்முலா. காஸ் தீட்டா ஈக்குவல் டு, சொல்லுங்க, சும்மா சொல்லுங்க, தப்புனா பாத்துருவோம். 1/secant theta. அடுத்தது secant theta is equal to 1/cos theta. cos theta. போக 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 பழகிடும்.
இது வந்து நோ நோ இஷ்யூ. இந்த பாரு நல்லா நம்ம 2 பக்கம் படிச்சிருக்கோம். நல்லா ஆனா புரியுது இல்ல, ஈஸியா தானே இருக்குது. சரி, எஸ் மேம். அடுத்து வந்து நம்ம வந்து டேனை பத்தி பேசணும். இவங்க தான் 3வது அண்ணே. 3வது அண்ணே. இவருடைய ரெசிப்ரோக்கல் யாருப்பா? இவருடைய கோடேஞ்சன்ட் தான். காட் தீட்டா. இவருடைய ரெசிப்ரோக்கலும் இவர் தான், கோ ஃபங்க்ஷனும் இவர் தான். இவரோட ரெசிப்ரோக்கலும் அவர் தான், கோ ஃபங்க்ஷனும் இவர் தான். சரி, அடுத்து காட்டோடைய ரெசிப்ரோக்கல் யாருமா? டான் தீட்டா. காட்டுக்கு வந்து வந்து நமக்கு வந்து யாருன்னா நம்மளோட டேனு தான். அப்ப இந்த அண்ணன் தம்பி இந்த 6 பேரும் வந்து இந்த 6 அண்ணன் தம்பி சொன்னோம்ல, இவங்கள்ல இந்த டேன் மட்டும் என்னன்னா டேனோடைய கோ ஃபங்க்ஷனும் காட்டுதான், அதே நேரத்துல ரெசிப்ரோக்கல் ஃபங்க்ஷனும் காட்டுதான். அப்படின்றத ரொம்ப தெளிவா ஒருத்தர் தான், நான் தாண்டா எனக்கு எதிரி, நான் தாண்டா நண்பேன் அப்படின்ற மாதிரி தான். இவருக்கு ரெசிப்ரோக்கல், இவருக்கு கோ ஃபங்க்ஷன் அப்படின்றத ரொம்ப தெளிவா என்ன செஞ்சுக்கணும், புரிஞ்சுக்கணும். நம்ம போக போக ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கிறோம். அப்ப இவங்களுக்கு எப்படிப்பா எழுதணும் நம்ம? தட் இஸ் tan theta implies cot theta. இப்ப நம்ம ஈக்குவல் டு போடுவோம். ஈக்குவல் டு சொல்லுங்கப்பா. ஈக்குவல் டு சொல்லுங்க. இந்த tan theta equal to 1 by cot theta. 1 by cos theta. 1 by cot theta. Cot theta is equals to 1 by tan theta. 1 by tan theta. இது நமக்கு ரொம்ப ஈஸியான ஒரு கான்செப்ட். அப்ப இதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு எல்லாமே எளிமையா வந்துரும். ஓகே, இது நல்லா புரிஞ்சிருச்சா? எஸ் மேம். இப்ப நம்ம என்ன கேள்வி கேட்டாலும் இதுல நம்ம ஒரு புரிஞ்சுக்கிறோம். இதுல நான் ஒரே ஒரு ட்ரிக் சொல்லி கொடுக்க போறேன். என்ன அப்படின்னு சொன்னா, இந்த ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷனை பொறுத்த அளவு இப்ப நம்ம வந்து என்னென்ன வந்து நம்ம ஃபங்க்ஷன் பார்த்தோம்? கோ ஃபங்க்ஷன், அப்புறம் ரெசிப்ரோக்கல் ஃபங்க்ஷன், இது ரெண்டும் பார்த்தோம். இப்ப நான் மேம் என்ன சொல்ல போறேன்னா, ஈவன் ஃபங்க்ஷன், ஆட் ஃபங்க்ஷன் அப்படின்னு 2 சொல்ல போறேன். இது எதுக்கு மேம் அப்படின்னு சொன்னா, இவங்கள யார் ஈவன் ஃபங்க்ஷன், யார் ஆட் ஃபங்க்ஷன் அப்படின்றதுக்கு ஒரு சின்ன கதை நான் சொல்ல போறேன். அந்த கதையை கேளுங்க. இப்ப ஈவன் ஃபங்க்ஷன்ன்றது யாருன்னா சீக்கன் தீட்டாவும் காஸ் தீட்டாவும். ஏன் அப்படின்றத நான் சொல்றேன். ஆட் ஃபங்க்ஷன்றது சைன் தீட்டா. மீதி இருக்கிறவங்களாம் சொல்லுப்பா. tan theta, cosecant theta, cot theta. இப்ப இந்த சீக்கன் தீட்டாவும் காஸ் தீட்டாவும் ஏன் வந்து நமக்கு ஈவன் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொன்னா, இங்க பாருங்க, f of minus x equal to f of x அப்படின்ற கண்டிஷன் சரி வரும். அதாவது இப்ப எக்ஸுக்கு பதிலா எக்ஸ் ஸ்கொயர்னு வச்சுக்கோங்களேன், எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பதிலா எக்ஸ் ஸ்கொயர்னு வச்சுக்கோங்க. இதுல நான் எக்ஸ் ஸ்கொயர் போட்டாலோ இல்ல மைனஸ் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் போட்டாலோ எக்ஸ் ஸ்கொயர் தான் வரும். ஆமாவா? இப்படி வந்தா இது ஈவன் ஃபங்க்ஷன். இப்ப இதெல்லாம் உங்களுக்கு புரியாது, ஆனா நீங்க இது ஒரி பண்ண தேவையில்லை. இதுனா நமக்கு ஈவன் ஃபங்க்ஷன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து ஆட் ஃபங்க்ஷன்னா என்ன வரும் தெரியுமா? இந்த இதுல மைனஸ் வெளியில வரும். f of minus x equal to minus f of xன்னு வரும். அதுக்கு என்ன வரும்னு, இந்த x cube minus x the whole cube equal to x cube மைனஸ்ல வந்துடும். இது மாதிரி வந்துடும். அப்ப இப்படி வர்றச்ச நமக்கு இது ஆட் ஃபங்க்ஷன். ஆனா நான் ஏன் வந்து சீக்கன் தீட்டாவும் காஸ் தீட்டாவும் வந்து நமக்கு ஈவன் ஃபங்க்ஷன் அப்படின்றத நான் சொல்றேன். இதுக்கு ஒரு கதை சொல்றேன், ஞாபகம் வச்சுக்கிறது. இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்றதுனால தான் இது வருது. இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்காது, பண்ணினால தான் இது வரும். அந்த மைனஸ் பிளஸ் எல்லாம் எப்படி வருதுன்றது இந்த சீக்கன் ஆஃப் மைனஸ் தீட்டா ஈக்குவல் டு சீக்கன் தீட்டா, காஸ் ஆஃப் மைனஸ் தீட்டா ஈக்குவல் டு காஸ் தீட்டா. நான் சொல்றது விளங்குதாப்பா? இது எல்லாமே பிறகு சொல்லித்தரேன். என்ன ஓரளவு புரியுதா? ஓகே. இந்த சீக்கன் தீட்டா காஸ் தீட்டா இருக்குல்ல, இதுக்கு மட்டும் ஒரு கதை சொல்லிட்டு நம்ம கிளாஸ் முடிச்சுக்கலாம். இப்ப இந்த சீக்கன் தீட்டா இருக்குல்ல, சீக்கு வந்தா காசு 2 மடங்கு செலவாகும். பாட்டு, சீக்கு வந்தா காசு 2 மடங்கு செலவாகும்.
சீக்கு வந்தா காசு 2 மடங்கு செலவாகும். என்ன இது இப்படி சொல்றாங்க? இது என்னது? 2 மடங்கு செலவாகும். சீக்கு வந்தா காசு 2 மடங்கு செலவாகும். சீக்கு வந்தா காசு 2 மடங்கு. சீக்குன்னா என்ன தெரியுமா? சும்மா கதைக்காக. இங்க சீக்கன் தீட்டா தான், இங்க காசுனா காசு தீட்டா தான். ஆனா சீக்குன்றது இந்த இடத்துல சீக்கு வந்த கோழி. சீக்கு வந்த கோழினா தெரியுமா உங்களுக்கு? நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? சீக்குன்னா என்ன? முடியாம இருக்கிறது. ரொம்ப சிக்கு வந்ததுன்னு அர்த்தம். சீக்குன்னா என்னது? சிக்கு வந்தது, நோய் வந்ததுன்னு அர்த்தம். நோய் வந்த அந்த கோழிய அல்லது நோய் வந்தவங்க நம்ம வந்து என்ன பண்ணுவோம்? எங்க போவோம் நோய் வந்தா? டாக்டர். ஹாஸ்பிட்டல். ஹாஸ்பிட்டல். அங்க யார் இருப்பா? டாக்டர். அவங்க நம்ம கிட்ட ஒரு நம்ம வந்து 500 ரூபாய் கொண்டு போயிருப்போம். எவ்வளவு ரூபாய் கொண்டு போறோம்? 500 ரூபாய். ஆனா அவங்க டாக்டர் என்ன பண்ணிடுவாங்க? நீங்க அந்த டெஸ்ட் எடுங்க, இந்த டெஸ்ட் எடுங்க, உங்களுக்கு சளி ரொம்ப இருக்கு, முடியல அப்படின்னு சொல்லி நமக்கு எவ்வளவு பில்லு வந்துருமா? 1000 rupees வந்துருமா? எவ்வளவு வந்துருது? 1000 rupees. நம்ம கொண்டு போனது எவ்வளவு ரூபா? 500 ரூபா. 500. ஆனா நமக்கு எவ்வளவு ஆயிடுச்சு? 1000. அப்ப 500க்கும் 1000க்கும் என்ன கம்பாரிசன்? 500 into 2. அது சீக்கு வந்தா காசு கூட 2 மடங்கு செலவாயிடும். அதனால சீக்கன் தீட்டாக்கும் காஸ் தீட்டாவும் ஈவன் ஃபங்க்ஷன் ஞாபகம் வச்சுக்கணும். சீக்கு வந்தா காசு 2 மடங்கு செலவாகும். அப்ப சீக்கன் ஆஃப் மைனஸ் தீட்டா ஈக்குவல் டு மைனஸ் சீக்கன் தீட்டா. காஸ் ஆஃப் மைனஸ் தீட்டா ஈக்குவல் டு இது பிளஸ் காஸ் தீட்டா. இப்படி பிளஸ்ல வந்து நம்ம சொல்லணும். பிளஸ்ல வந்தா மட்டும்தான் அது ஈவன் ஃபங்க்ஷன். இப்ப இவங்களை விட்டுட்டு மீதி பேருக்கு நான் எப்படி சொல்றேன்னு பாருங்க. நீங்களும் சொல்லிடுவீங்க. சைன் ஆஃப் மைனஸ் தீட்டா ஈக்குவல் டு என்ன வரும்? மைனஸ் சைன் தீட்டா. சொல்லுங்க அடுத்து. tan. tan சொல்லுங்க. Tan of minus theta is equal to minus tan theta. மைனஸ் tan தீட்டா. சூப்பரா சொல்றீங்க, தேங்க்யூ. tan தீட்டா. அடுத்தது சொல்லுங்க. Cosecant theta minus cosecant minus theta minus cosecant theta. கரெக்ட். கொசிக்கன் ஆஃப் மைனஸ் தீட்டா ஈக்குவல் டு மைனஸ் கொசிக்கன் தீட்டா. இந்த இப்படி பிராக்கெட் நம்ம போட்டோம்னா ஆஃப் அப்படி சொல்லணும். அடுத்தது சொல்லுங்க. அடுத்தது என்னமா? காட். காட் ஆஃப் minus theta is equal to minus of cot. மைனஸ் காட் தீட்டா. இது எல்லாமே இது என்ன ஃபங்க்ஷன்னா? ஆட் ஃபங்க்ஷன். ஆட் ஃபங்க்ஷன். ஆட் ஃபங்க்ஷன். இது என்னன்னா ஈவன் ஃபங்க்ஷன். நானு சின்ன குழந்தையில இருக்கப்ப எனக்கு இந்த ஆட் ஃபங்க்ஷன்னா ஈவன் ஃபங்க்ஷன், அதாவது ஆட் நம்பர் ஈவன் நம்பர் மிஸ் நடத்துவாங்க. எனக்கு அது தெரியவே தெரியாது. நான் இப்ப வந்து 5 என்ன நம்பர்? ஆட் நம்பர். 6 வந்து ஈவன் நம்பர். இது எனக்கு தெரியாது. அப்பதான் மிஸ் சொல்லி கொடுத்தாங்க, இது 2ஆ பிரிக்கணும். 2 பிரிச்சா ஈவன். ஈவன் தான் இரட்டைப்படை அப்படின்றது நான் பிறகுதான் தெரிஞ்சுக்கிட்டேன். சின்ன குழந்தை, நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறோம், செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறோம். அப்ப நமக்கு அதுக்கு ஏத்த மாதிரி சொன்னாதானே புரியும். அப்புறம் இதை பிரிச்சு காமிச்சாங்க. இங்க வந்து 2 இருந்துச்சு, இங்க ஒரு நம்பர் இருந்துச்சு. அப்ப பாத்தியா 1 தனியா நிக்குது. அதனால இது ஆட் நம்பர் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. அப்ப இந்த 5 பிரிச்சு காமிச்சாங்க. 1 2 1 2 அப்புறம் இந்த 1 தனியா. அதனால இது 2 படை, இது 2 படை, இது ஒரு படைன்னு சொல்லி இது ஒற்றை படைன்னு சொல்லி கொடுத்தாங்க. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுல்ல? எஸ் மேம். இதுதான் இந்த மாதிரிதான் சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் சொல்லித்தரணும். ஒரு எல்கேஜி யூகேஜிக்கெல்லாம் சொல்லித்தரணும். அப்பதான் அவங்களுக்கு புரியும். இப்ப இந்த கான்செப்டே வந்து இன்னும் நிறைய இருக்கு. நாம வந்து மண்டே வந்து ஆல் ஸ்டூடெண்ட் டேக் சென்டம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இதுலயே இருக்கு. அதை படிக்க போறோம். ஆல் ஸ்டூடெண்ட் டேக் சென்டம் அப்படின்ற கான்செப்ட் நம்ம பார்ப்போம். எல்லாருமே அம்மா அப்பா சொல்றத கேளுங்க.
நல்ல ஹேபிட்டை வளர்த்துக்கங்க, நல்ல பிள்ளையா இருங்க, நல்லா சாப்பிடுங்க, நல்லா தூங்குங்க, நல்ல தாட்ஸ், நல்ல என்விரான்மெண்ட் கிரியேட் பண்ணிக்கங்க, நல்ல எக்ஸசைஸ் பண்ணுங்க. உங்களுக்கு கணக்கு பாடத்துல இருக்கிற எக்ஸசைஸ் மட்டும் கிடையாது, உங்க பாடி கண்டிஷனுக்கும் எக்ஸசைஸ் பண்ணுங்க. ஹாப்பியா இருங்க, சூப்பரா இருங்க. ஓகே, தேங்க்யூ. அட்டனன்ஸ் போடாதங்க, அட்டனன்ஸ் கண்டிப்பா போட்டுருங்க. ஓகேவா? அப்பதான் சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ண முடியும். இது நல்லா புரிஞ்சுச்சா உங்களுக்கு? நல்லா மேம் எஸ் மேம். மேம் சொல்லுங்கப்பா. மேம் நான் இப்போதான் மேம் புதுசா ஜாயின் பண்ணியிருக்கேன். இது எத்தனாவது கிளாஸ் மேம்? இது வந்து 16th கிளாஸ்ப்பா, 16வது கிளாஸ் வந்துட்டோம். ஆனா நாங்க ஓகே வந்து கொஞ்சம் கொஞ்சமா தான் நடத்துறோம். நீங்க என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க என்னன்னு சொல்லிட்டு அட்ரஸ் போட்டு விடுங்க சாட் பாக்ஸ்ல. ஓகே மேம். உங்களுக்கு வந்து அந்த இமெயில் அட்ரஸ்க்கு வந்து உங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்போம். பரவாயில்ல, 16th டே தான் வந்திருக்கீங்க, பரவாயில்ல, பார்த்துக்கலாம். இதுல வந்து 3rd ஸ்டாண்டர்ட்ல இருந்து காலேஜ் வரைக்கும் உள்ள கிளாஸஸ் நடத்துறோம். பட் வந்து இவங்களுக்கு வந்து சின்ன குழந்தைங்களுக்கு ஏத்த மாதிரியும் இருக்கும், கொஞ்சம் பெரியவங்களுக்கு ஏத்த மாதிரி இருக்கும். நீங்க என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க? மேம் நான் 10th படிக்கிறேன் மேம். ஓகே, 10th படிக்கிறப்ப இந்த சிலபஸ் இருக்கும். பட் வந்து இது வந்து 1/2 hour, அட்லீஸ்ட் மிஞ்சி போனா 40 மினிட்ஸ் தான் நடக்கும் டெய்லி. ஆனா சாட்டர்டே சண்டேஸ் நடக்காது. சாட்டர்டே சண்டேஸ்க்கு வந்து லீவு. ஓகே மேம்.